ஒரு மனதோடு ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம், கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லவர். பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபத்தில் அவரை தேடுங்க, அவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. பாடல் எண் 975 பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபிப்பேன். பாடுகள் துன்பங்கள் உம்மண்டை சேர்க்கும் பரிசுத்த சன்னதி வந்து நான் சேர்வேன். பாடுகள் துன்பங்கள் உம்மண்டை சேர்க்கும் பரிசுத்த சன்னதி வந்து நான் சேர்வேன். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபிப்பேன். தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை மாசற்ற சுதந்திரம் தேவானை தந்திடும். மாசற்ற ரட்சிப்பில் மகிழ செய்திடும். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபிப்பேன். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபிப்பேன். ரூபம் தந்திடும் இந்த நேசர் இயேசுவை உந்தன் பாதம் பிடிப்பேன். இந்த வேளை ஜெபிப்பேன். அவன் அடச்சுதனே ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மாணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டதால் சோத்தரிப்போமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக போகிறதே. அல்லேலூயா
சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துதித்தவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துதித்தவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே நம்மை சோத்தரிப்போமே. அற்புதமே நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துதித்தவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துதித்தவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே நம்மை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் சந்தோஷமா சொல்வோம். ஆமென் ஆமென். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே சத்தமா சந்தோஷமா Glory, glory. அப்பா ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே நாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடும். சொல்வோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று ஆமென் ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். சொல்வோம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிபனே இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே சகலமாக ஒப்புரவாகி கொண்டிருக்கிறார். முற்றிலுமாய் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. கர்த்தாவே, உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உம்மையே சார்ந்திருக்கிறோம். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சொன்னீர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். நாமத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பலன்கள் வெளிப்படட்டும். சகல விதமான தேவ ஒத்தாசைகள் வெளிப்படட்டும். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாய் விரும்பின தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கிருபை சொல்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார்? அதுதான் என்னோட தலைப்பு. கர்த்தர் செய்யறத யார் தடுக்க முடியும்? அவருடைய ஆசீர்வதிக்க நினைச்சா யார் தடுக்க முடியும்? ஒருவேளை நீ எவ்வளவோ பிரயாசப்படலாம், உன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நீ தேவனை விட்டு தூரமா இருக்கிற. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மை குறைபடாது, நன்மையும் கிருபையும் தொடரும். அப்ப நீங்க கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா நீங்க ஓடுவீங்க, ஆனா இளைப்படைஞ்சிருவீங்க. உங்களுக்கு புது பலன் எல்லாம் கிடைக்காது. கர்த்தரோடு இருந்தாதான் புது பலன். கர்த்தர் தான் உன் மேய்ப்பர். மேய்ப்பன் பின் செல்கிற ஆடுதான் ஆசீர்வாதமா இருக்கு. சொல்லுங்க, மேய்ப்பன் பின் செல்கிற ஆடுதான் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் பின் செல்வா என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மனிதர்களை பார்க்காதீங்க, உங்களை இடற செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷனுடைய நடைய பார்த்தீங்கன்னா நீங்க இடறி போயிருவீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பர், கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறவர். இயேசுக்கு பின்னால போன சீஷர்களை பாருங்க, விசுவாசம் இல்லாத மனிதன் இருந்தான். இயேசுவை காட்டி கொடுத்தவனும் இருக்கிறான். நீங்க அவனெல்லாம் பின்தொடர்ந்தீங்கன்னா நீங்கள் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றாத கிறிஸ்துவை பின்பற்று. ஹல்லேலூயா. என்னை பின்பற்றாத கிறிஸ்துவை பின்பற்று. அழகா காட்சி கொடுக்கிறாங்க. ஏன்னா அவரே ஜீவனாயிருக்கிறார், அவரே பலனாயிருக்கிறார், அவரே சகலமாயிருக்கிறார். கர்த்தரை பின்பற்றுங்க, அவர் செய்வார் உனக்கு அற்புதம். விசுவாசிங்க. என் கர்த்தரால் கூடாத காரியம் விசுவாசிங்க. மனுஷன் சில நேரம் உங்களுடைய விசுவாசத்தை உடைப்பார்கள். சில நேரம் நீ செய்ததுக்கு நீ அனுபவிக்கிற குற்றப்படுத்துவதற்கு இருப்பார்கள். ஆனால் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறேனா? வேதம் சொல்கிறது, உண்மையுள்ளவன் வேற யார் உன்னை தீர்மானிக்க வேண்டாம். உண்மையுள்ளவன். நீ உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன்ட்ட கொஞ்சம் கூட உண்மை இல்லையா, வெளியே வேஷமா இருக்கிறியா, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏசாயா 43 அதில் 11 13 வரை எடுத்து வாசிங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகரே உனக்கு கிடையாது. வேற நானே கர்த்தர். நீ சைடுல ஓடி ஓடி அங்கங்க வழி கிடைக்க நினைச்சனா முட்டா இருக்கும், ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். நாய் ஒருத்தனை துரத்துது, அவன் ஓடிட்டே தப்பிச்சுட்டு இருப்பான். ஏதோ ஒரு முக்கில மாட்டிட்டான நிலைமை கொஞ்சம் மோசமா மாறிடும். தேவன்கிட்ட போனா உனக்கு ஆசீர்வாதம்.
உலகத்துக்கு பின்னால போனா அது உனக்கு வேதனையில தான் முடியும். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு உங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? வேதம் சொல், நீங்களே சாட்சி. சாட்சி நீதான். நீ உன்னை பார்க்கும் போதுதான் பிற மனிதர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நானும் உலகத்தோடு இருப்பேன், நானும் அங்கோடு இருக்கேன், ஆனா பாடு எனக்கு வருது. அதுதான் லூக்கால நீங்க வாசிச்சா தெரியும். முட்கள் நெருக்கி கொண்டுதான் இருக்கும். நீ உலகத்தோடு ஒத்து போனா நீ வளரவே மாட்ட. நீ வளர நினைப்ப முட்கள் என்ன செய்யும்? உன்னை பிடிச்சுக்கும். நீ எழும்பவே முடியாது, வசனத்தை கடைபிடிக்க முடியாது. உலகத்தோடு இருந்தா உலகத்தோட அவ்வளவு பாடு உனக்கு உண்டு. உலகம் எப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது தெரியுமா? ஒரு காலத்துல செய்தியை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செய்தி, மாலையில் ஒரு செய்தி, இரவுல ஒரு செய்தி. இந்த 3 நேரம் தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆன் பண்ணி என்ன நடக்குது, அது நடந்து முடிஞ்சு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஆயிரும். இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப அப்படி இல்ல, பிரேக்கிங் நியூஸ் எப்ப பார்த்தாலும் காத்திருங்கள் காத்திருங்கள். ஒரு நேரம் அவனுக்கு சமாதானம் கிடையாது. இவன் தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? இவன் தெரிஞ்ச உடனே ஓடி போய் எல்லாத்தையும் நிறுத்திடுவானா? இல்ல அந்த இடத்துல இருக்க உறவுகளை ஒரு கையை நீட்டி அங்க போய் தூக்கிட்டு வந்துருவானா? ஒன்னும் செய்ய முடியாது. இவன் தெரிந்து வேதனைப்படலாம், அவ்வளவுதான். நீ இன்னும் வேதனைப்படு, இன்னும் வேதனைப்படு. உலகத்தோட எல்லா கலாச்சாரங்களும் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்குது. கர்த்தர் தேவமானால் கர்த்தரை பின்பற்று, வேதம் அவ்வளவுதான். கர்த்தர் தேவமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தேவமானால் பாகாலை பின்பற்று. ரெண்டுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி உன் வாழ்க்கையை நாசமாக்காத. கர்த்தர் உறுதியா பற்றிபடி உன் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். நீ பார்க்கிற எந்த நிகழ்ச்சியும் உன் வாழ்க்கையை உயர்த்த போவதில்லை. எந்த மனிதர்களும் உன் வாழ்க்கையை மாற்ற போறதில்லை. அவன் பணம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ ரூபாவை கொடுத்துட்டு கரண்ட் பில்லும் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஆஹா 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 அவ்வளவுதான். உன் சந்தோஷம் அவ்வளவுதான் இருக்கா? உன் சந்தோஷம் நீ வாழ்கிறதுல இருக்கு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கிறியா? சுகம் கர்த்தருடையது. நீ நன்மை உன்னை தொடருதா? நீ கர்த்தருடையவனாய் இருக்கிற. நன்மை தொடரலனா முட்கள் உன்னை அமிழ்த்திட்டு இருக்க. நீ உலகத்துக்கு இசைந்து காணப்படுற, ஒளிஞ்சு காணப்படுற, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தரித்திரம். கர்த்தரை பின்பற்று, முழு உள்ளத்தோடு பின்பற்று, முழு இருதயத்தோடு பின்பற்று. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதான் சாட்சி. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? நீ சாட்சியா வாழ வேண்டியவன். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால உள்ள இருக்கிறியா? ஆராதனை நாள்ல முழங்கால் படிட்டு கால்ல வர ஜோம் பண்ணியா? இல்லனா எழும்பி குளிக்க கூட நேரம் இல்லாம 2 வாளி தண்ணியை தூக்கி தலையில ஊத்திட்டு ஓடி வந்தீங்களா? ஆயத்தம் இல்லாத கன்னிகள் ஆயத்தம் உள்ள கன்னிகள் என்று வேதம் சொல்கிறது. நீ ஆயத்தம் உள்ளவனாக இருந்தனா முழங்கால் படியிட்டு, தேவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், உம்முடைய சன்னிதானத்தில் செல்கிற எனக்கு நன்மைகளை தாரும், ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தி அடைய வேண்டும், தேவனே எனக்கு இரக்கம் செய்யும், தேவனே எனக்கு இரக்கம் செய்யும், தேவனே எனக்கு இரக்கம் செய்யும், உம்மையே நம்பி இருக்கிறேன். இப்படி ஜெபித்து விட்டு வாசலில் துதியோடும் பிரகாரங்களில் அப்படி வரீங்களா? இல்லனா ஊருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வண்டியில வந்தீங்களா? எப்படிப்பட்ட ஜீவிதம் வாழ்ற? தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவிதம் வாழ்றியா? தேவனுக்கு ஏற்றவனா வாழ்றியா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் உன்னை விட்டு தூரமா கொண்டு போ. எதெல்லாம் உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்குதோ
அதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வராத. சமாதானத்தின் நினைவுகளை உள்ள கொண்டு வா. கர்த்தர் சமாதானக்காரர், கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். 13 எடுத்து வாசிங்க. ஆதியிலே ஆதியாகமத்துல பார்க்கும்போது வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். நாட்கள் எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்புல இருக்குது. அப்ப அதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன். திரும்பிய ஞாபகப்படுத்துறார். நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு நீ வேற என்ன வழியில தேடினாலும் உனக்கு தப்பிக்கிற வழியே கிடையாது. நான் ஒரு காரியத்தை செய்தனா அதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ என்னதான் மூளையை பயன்படுத்து, 1400 கிராம் மூளைய புளி கசக்கு இல்லைன்னா தோய், ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவன் தடுப்பாரு சொன்ன ஆசீர்வாதத்தை முட்டுனாலும் கிடைக்காது. நீ ஆதியிலிருந்தே ஒரு விசுவாச குடும்பமா இருக்கிற, ஆனா சாட்சி இருக்குதா? ஆதியிலிருந்து நான் ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பம் என்று சொல்கிறாய், ஆனால் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? உன் பிள்ளைகளுடைய வாயில தேவ வசனம் வருதா? உன் பிள்ளைகள் தேவனை சார்ந்து இருக்கிறார்களா? உலகத்தில் ஒத்திருக்கிறார்களா? நீ அதுக்கு இடம் கொடுக்கிறியா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் தேவன் தான், எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லுகிறல. நான் தேவன். ஹல்லேலூயா. வேறு தேவர்கள் உங்களுக்கு இல்லை. நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர். என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. உனக்கு வழியே கிடையாது. சில நேரம் நம்ம பிரயாசப்படும் போது பல உபத்திரவங்களுக்குள்ள போறோம். உபத்திரத்துக்குள்ள போயிட்டு கர்த்தாவே என்னை கைவிட்டீர், நான் இனி ஆலயத்துக்கு போக மாட்டேன். நீ ஒழுங்க முன்னால போனியா? நீ கர்த்தரோடு உறவாடினியா? தேவனோடு ஐக்கியப்பட்டியா? உன் வாழ்க்கை கர்த்தரோடு இணைக்கப்பட்டதா இருந்துச்சா? வேதம் இதை தானே சொல்கிறது. நீ கர்த்தரோடு இணைக்கப்படணும், வசனத்தோடு இணைக்கப்படணும். சிலருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் பைபிள் எங்க இருக்குன்னே தேடுவாங்க, எங்க இருக்குன்னே தெரியாது. காலையில் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பைபிளை காணல, யாரோ எங்கேயும் வச்சுட்டாங்க. இது என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு போனோன்னே எங்கேயா தூக்கி எரிஞ்சிடுறது. எரிஞ்சிட்டு எங்க போட்டோன்னு தெரியாது. ஏன்னா சாப்பாடுக்கு மேல இருக்கிற அந்த அக்கறை இதுல இல்ல. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளை பாத்தீங்கன்னா போகும்போது மெதுவா போகும், வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்? அடிச்சு புரண்டு ஓடும். இப்படிதான் அநேகருடைய விசுவாச வாழ்க்கை காணப்படுது. சில காலேஜ்லயும் அப்படிதான் இருக்கும், ஆனா வேலை பார்க்கிற இடத்துலயும் அப்படி இருந்தா கஷ்டம் தான். ஹல்லேலூயா. சபையை பொறுத்தவரை நிறைய பேர் அப்படிதான். வரும்போது மெதுவா மெல்ல நடன்னு வந்துட்டு முடிய நேரம் பார்த்தா முடிய முன்னாலே ஆளெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஆகுமா கூட போனா, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அவ்வளவுதான் வித்தியாசம். உன் தேவன் உனக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நீ அறிந்து கொள். உலகத்துல வேலை பார்த்தா 8 மணிக்கு ஒரு வேலை பாரு, 10 மணிக்கு ஒரு வேலை பாரு சொல்ல இடத்தெல்லாம் ஒழுங்கா போக முடியுது. ஒரு 3 மணிக்கு ஒரு நாள் இருக்க முடியல, ஒரு 4 மணிக்கு ஒரு தேவனோடு இருக்க முடியல. நீ எப்படி தேவனுடைய என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நிறைய சொல்ல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு, ஏன் உலாவிட்டு இருக்குது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு நேரிடும் என்றான். ஆசா ராஜாவை பார்க்கும் போது போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது அவன் தேவனை சார்ந்திருக்கல. ஆசா ராஜா
போராட்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் எதிர்த்து வரும்போது அவன் தேவனை சார்ந்திருக்கல. அதுதான் வாழ்க்கையில பிரச்சனை. சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கும் போது கர்த்தரை சாரல, மற்ற நேரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய பேர் பிரச்சனை வரும்போது தந்திர உபாயங்களை தேடுகிறார்கள். மூளையெல்லாம் எல்லாத்தையும் செலவழிச்சு கடைசி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, கர்த்தாவே என்னை நினைச்சல்லும் கர்த்தாவே. என் முன்னால சொல்ல தோணல, அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கால் உடைஞ்சி அதுக்கு பிறகு கர்த்தாவே கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு அப்படி சொல்லல. நீ விசுவாசத்தில் இருக்கணும். உலகத்தின் சாயல் உனக்குள்ள வரக்கூடாது, தேவ சாயல் உனக்குள்ள வரணும். அவர் ஏன் என்னை கைவிட்டு சொன்னா என்ன காரணம் தெரியுமா? அவளுடைய பாவங்களை அவன் சுமக்க போனா. இதுவரை பாவம் செய்யாதவன் அவளுடைய பாவத்தை சுமக்க ஆயுதம் என்பது ஏன் என்னை கைவிட்டு. இந்த பாத்திரம் நீங்க கொடுமானா அவர் உலகத்தோடு இசைந்து இருக்க கொஞ்ச நிமிஷம் கூட விரும்பல, கொஞ்ச நிமிஷம் கூட விரும்பல. அவர் உடனே தன்னை ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. ஆனா இங்க அப்படி மாறி நடக்குது. அதுதான் பிரச்சனை. ஆசா ராஜா காலங்களில் நெருக்கங்கள் வந்த போது அவன் தேவனை விட்டு தூரமா போனான். 12ஆம் வசனத்தை வாசிங்க. வியாதி கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். பிரச்சனை வந்துச்சு, தேசத்துல போராட்டம் யுத்தங்களும் வந்துச்சு, அப்பவும் கர்த்தரை தேடல. சாவு வந்துச்சு, நோய் வந்துச்சு, நோயில ஒடுக்கப்படுறான், அப்பவும் கர்த்தரை தேடல. பாருங்க, பிரச்சனை வரும்போது நீ கர்த்தரை சார்ந்திருக்காம நன்மையே இல்லை. தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டா அது எங்க மறைமுகமாக இருந்தாலும் உனக்கு கிரியை உண்டு. ஹல்லேலூயா. அவன் சாகிறவரை அவனுக்கு மனம் திரும்புதலே இல்லை, மனம் மாற்றம் இல்லை, சுபாவத்துல மாற்றம் இல்லை. கர்த்தரே பரிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறானா? பரிகாரிகளை தேடினான். பரிகாரிகளை தேடினா. எனக்கு அங்கெங்கயா வழி உண்டா, அங்கெங்கயா வழி உண்டா, எனக்கு தான் ஒத்தாசை வருமா, எனக்கு எங்க வேற ராஜாவை தேடுறான். இஸ்ரவேல் ராஜா அவனை அடக்கும்படியா, அவனை ஒடுக்கும்படியா இவன் என்ன செய்யறான்? வேற ஒருவனை தேடுறான். கர்த்தரை சாரல. சில நேரம் நீ கர்த்தரை சார்ந்திருக்காமல் இருப்பதினால்தான் உன் வாழ்க்கையில பாடுகள் வருகிறது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணுமா? அலட்சியமா கேட்கணுமா? கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு நீ எப்படி இருக்கணுமா? செம்மையானதை நீ செய்ய வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு, அவர் சொல்ற ஒவ்வொரு வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. எகிப்துக்கு உண்டு பண்ணின வியாதி ஒன்றையும் அது வாக்கு தத்தம்னு சொல்லி இவ்வளத்தை மட்டும் போட்டுருவாங்க. நானே. அப்ப யார் பரிகாரி? ஆனா இவன் யாரை தேடுறான் பாருங்க, ராஜாதான். பிரச்சனை வரும்போது வேற விதத்துல எனக்கு விடுதலை கிடைக்காதா, வேற எங்கேயாவது நன்மை கிடைக்காதா, எங்கேயாவது எனக்கு ஒத்தாசை வராதா, எங்கேயாவது எனக்கு நன்மை கிடையாதா, பரிகாரிகளை தேடினான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகி கர்த்தர், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். இதெல்லாம் நீ கீழ்ப்படிந்தா நான் உன்னை என்ன செய்வேனா? ஆசீர்வதிப்பேன். வேதம் அப்படிதான் இருக்கு. இஷ்டப்படி கிடையாது, ஒழுங்கின்படி வாழணும். சட்டையை கால் பேண்டத்துக்கு மேலையும் போட முடியாது, மாத்தி போட முடியாது. ஒழுங்கு உண்டு. நீங்க வஸ்திரம் போடனா கூட அது ஒரு ஒழுங்கு இருக்குது. எல்லாவற்றிலும் ஒழுங்கு வச்சிருக்கிறார். 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் நான் 1ஆம் கிளாஸ் இருந்து படிக்க மாட்டேன், MBBS இருந்தா ரிட்டர்ன் வருவேன்னு சொன்னா அவன் படிக்க முடியாது. எல்லாம் ஒரு வளர்ச்சி. நீ என்னதான் படிச்சாலும் உன் வாழ்க்கையை ஓட்டனா அதுக்கு அனுபவம் தேவை. பல பாடுகளை படிக்கிறாய், அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறாய், பல வழிகளிலே செல்கிறாய், பல பாடங்களை கற்றுக்கொள்கிறாய்.
ஒவ்வொரு காரியங்களும் நீ ஜெயம் பெற்று 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 உனக்கு வளர்ச்சி உண்டாகிறது. வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு வேணும். நேரத்துக்கு தக்க மாதிரி காலத்துக்கு தக்கதாய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடலான்னு பார்த்தனா நடக்கவே செய்யாது. அவன் ராஜாதான், ஆனா கடைசி தேவனால் கைவிடப்பட்டவனாய் இருந்தான். நீ எப்படி வாழ்கிறாய்? தேவன் உன்னை காக்கிறவராய் இருக்கிறாயா? தேவன் உன்னை காக்கிறவராய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாயா? இல்ல உலகத்துக்கு போனா உன் வாயில சினிமா பாட்டும், அந்த படத்தை பாத்தியா, இந்த படத்தை பாத்தியா, நாக்கு ஃபுல்லா கரையும், மூளை ஃபுல்லா குப்பையுமா இருக்குதா? குப்பை அது என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்க வீட்டுல குப்பை கூட்டிட்டு அது என்ன செய்வீங்க? தூத்து சுத்தப்படுத்தி வெளியே போட்டுட்டு அடுத்து தண்ணீர் வச்சு என்ன செய்வீங்க? தொடச்சி அது நல்ல டெட்டால்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு என்ன செய்வீங்க? தூய்மைப்படுத்துவீங்க. இல்ல குப்பை தானே கொஞ்சம் தலையில போட்டுட்டு படுப்போன்னு சொன்னா நீ யாரு? நீ யாரு? நான் சொல்லல. அறிவுள்ளவன் எவனும் செய்ய மாட்டான். அவளை மட்டும் சொல்கிறேன். கர்த்தர் தேவமானால் கர்த்தர் தான் பின்பற்றணும். இல்ல உலகம் தேவனா அதையே பின்பற்றி அது பின்னால போய் பாடா அழி. நீ அழிவது தேவ சித்தம் அல்ல. அதனாலதான் சொல்கிறேன், ஒருவனும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. தேவ வார்த்தை அதனாலதான் உன்னை மறுவப்படுத்துகிறது. நீ ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தியோ அது தேவன் பார்க்கல. நீ அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். சத்தியத்தின் தூணா மாறணும். வசனம் இருதயத்திலிருந்து வெளிப்படணும். யாத்ராகமம் 14 அது 13 எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீ நம்பி இருந்தனா கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பாருங்க. நீ விசுவாசம் வந்த இன்று நீங்கள் காண்கிற அந்த எகிப்தியனை இனி என்னைக்குமே நீ பார்க்க மாட்ட. யாரு? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு, விசுவாச ஜனங்களுக்கு. அதனாலே நான் பெந்தேகோஸ்து குடும்பத்துல தான் இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கைக்கும் என் வாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. 5 நிமிஷம் கூட நான் பொறுக்க மாட்டேன். நான் எல்லாம் பேசிட்டு அதுக்கு பிறகு நான் செய்தது சரிதான் சப்பக்கட்டு கட்டுவேனா வாழ்க்கை ஃபுல்லா நீ சப்பக்கட்டுலயே தான் இருப்பேன். நீ தேவனை பின்பற்ற, கர்த்தரை பின்பற்று. மனுஷனை பின்பற்றாத, கர்த்தரை பின்பற்று. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நல்ல நிலத்துல போட்டா அது நல்ல செடியா முளைக்கும். அந்த விதையானது வசனம் என்று வேதம் சொல்கிறது. அந்த விதை நீ நல்ல நிலமா இருந்தா அது கனி கொடுக்கும். நீ நல்ல நிலமா இல்லைன்னா உனக்கு கனி கொடுக்காது. லூக்கா 8 நீங்க பார்க்கலாம். நீ வீட்டுல போய் தியானித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். உலகம் ஜனங்கள் என்ன செய்தாங்களா? அவனை கல்லறிந்து கொள்ளணும்னு சொன்னாங்களாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீ கர்த்தரோடு இருந்தாதான் உன்னை திடப்படுத்திக் கொள்ள முடியும். நீ உலகத்தோடு ஒத்து உலகத்தின் சாயல்ல இருந்தனா உன்னை நீ திடப்படுத்தவே முடியாது. பிரச்சனை ஐயோ 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 நான் வாழ்றதை விட சாவது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேனா? உன் வாயில பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். வாயில ஆண்டவர் இல்ல, சாவடிக்குதான் ஆண்டவருடைய வல்லமையா? ஜீவனை கொடுக்கிறதா அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. பிரச்சனையை தாங்க முடியாம எதுக்கு எடுத்தாலும் நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். நீ ஒவ்வொரு நேரம் செத்தனா இப்போ 2000-3000 நேரம் நீ செத்துருக்கணும். ஹல்லேலூயா. 2000-3000 நேரம் செத்துருக்கணும். புல்லெல்லாம் வளர்ந்து மரமாயி கொடியாயி அதெல்லாம் பெரிய பெரிய ஆலமரமா மாறி இருக்கும். தேவனே நம்மை காக்கிறவர். பிசாசு சாவடிக்கக்கூடிய வித்தைகளை காணிப்பான். தேவனோ உன்னை வாழ வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், கோபம் பிசாசுடையது, எரிச்சல் அவனுடையது. நீ கர்த்தருடையவனாயிரு, நீ நிலைத்திருக்கிறவனாயிரு.
உனக்குள்ள சமாதானத்தை தர தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். அது சங்கீதக்காரன் இன்னும் வித்தியாசமா சொல்றான். சங்கீதம் 118:5 எடுத்து பாத்தீங்கன்னா, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படி இருந்து கூப்பிட்டானா? நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? பிரச்சனை வரும்போது ஸ்டேட்டஸா இருக்குதா இல்ல கர்த்தரை நோக்கி இருக்கிறதா? இருதயம் சிந்த யாரை பார்த்து இருக்கு? யார் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்பதை பார்க்கிறவர்களா இருக்கிறீங்களா, இல்ல உலகம் உன்னை விசாரிக்கிறவன் நீ பார்க்கிறவனா இருக்கிறியா? கர்த்தர் விசாரிச்சா உன் பாடு போகும், உலகம் விசாரிச்சா துன்பம் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிச்சா உன் பாடுகள் மாறும். ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணீரை என் பாதத்துல ஊற்று, உன் கண்ணீரை ஊற்று, நான் உன் துருத்தியில வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா உலகம் என்ன செய்யும் தெரியுமா? அவனுக்கு அந்த பிரச்சனை, அவனுக்கு அந்த பிரச்சனை, அவனுக்கு அந்த பிரச்சனை, அவனுக்கு என்னன்னே தெரியாது. அரைக்குறையா படிச்சுட்டு நீ ஏன் அரைக்குறையா தான் போட்டிருப்ப. அந்த அரைக்குறையா படிச்சுட்டு அவன் பாதி வேற 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 விதமா பேசி உன் வாழ்க்கையில இன்னும் கண்ணீரும் வேதனையும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தெரியக்கூடாது எல்லாம் தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் மாட்டி ஐயையோ ஐயையோ தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் என நீ உலகத்துல தெரிவிக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வாரும். பிரச்சனை வந்து என்ன செய்யணுமா? யாருக்கு வார்த்தை கேட்கணும்? சொற்கேக்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனன்னை. இதுதான் உன் விசுவாசமா? அப்படி இருந்தா நீ மீட்கப்படுவாய். மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. நீ எங்க சொல்லணுமா? பரலோகத்திலிருந்து உன்னை ஜெயம் வரும்படியாக ஆண்டவர் நோக்கி. ஹல்லேலூயா. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், தேவனிடத்திலிருந்து வரும். நீ எந்த மனுஷன் சொன்னாலும் உன் பிரச்சனை போக போறதில்லை, உன் பாடுகள் மாற போறதில்லை. ஆனா இயேசுட்ட சொல்லி பாரு, அவரை போல காயம் கட்டுகிறவர் யாருமே கிடையாது. அவரை போல உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை உற்சாகப்படுத்துறவர் யாருமே கிடையாது. இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீ செய்ய வேண்டியது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். வழி என்ன செய்யணும்? யாருக்கு ஒப்புவிக்கணும்? அப்ப போற வழியில என்ன செய்யணும்? வழி என்ன செய்யணும்? நீ நடக்கிற பாதை யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? இல்லனா உலகத்துல ஒப்புவிச்சிட்டு இருக்கிறியா? சங்கீதம் 37:5 எடுத்து வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வச்சிட்டு என்ன செய்யணுமா? அவர் மேல, மனுஷன் மேல இல்ல, அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவரே, அவரே. அப்ப நீ யார்கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லணும்? நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க நோய்கள் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. பாதி நோய்களுக்கு காரணம் எல்லாத்தையும் மண்டையில போட்டு நாம் பெரிய மண்டைன்னு காணிக்கிறது தான் பிரச்சனை. நம்ம மண்டை சிறிய மண்டை தான், யானை மண்டை அதோட பெருசு பாருங்க. அந்த பெரிய மண்டையே ஒரு சின்னோடு இருக்கிற 1400 கிராம் இருக்க ஒரு சின்ன மனுஷன் ஒரு குச்சை வச்சு நிக்கிறான். அந்த யானை என்ன செய்யுது? சின்ன மண்டை என்னுடைய பேச்ச பெரிய மண்டை கேக்குது பாருங்க. அதை காட்டிலும் மண்டை பெருசு கிடையாது. ஆனால் தேவனுடைய ஞானம் உள்ளவனாய் வைத்திருக்கிறார். எங்கிருந்து விடுதலை வரும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே ராய், என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட விட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார். இதை விசுவாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உன்னையும் காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ வசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வசனத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு வாழ்க்கை முழுவதுமாய் கண்ணீராய் மாறிடும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை கனவானாய் வைத்திருக்கிறார், உன்னை கனவானாய் மாற்றி இருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீ பராமரிக்க வேண்டும். நீ அது நன்றாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய அனுகிரகத்தோடு நீ வாழ வேண்டும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே பாருங்க. ஐஸ்வர்யம் வருமா வராதா? ஐஸ்வர்யத்துக்காக இன்னைக்கு மனுஷன் அடிமாடு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். முந்தியெல்லாம் பணம் கொடுக்காம அடிமைகளா வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, பணத்தை கொடுத்து அடிமையா மாத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல குறைவான பணம் வரும்போது இவன் அதுக்கு அதிகாரி, அதிகமா வரும்போது அதுக்கு இவன் அடிமையா மாறிட்டு இருக்கிறான். கடைசி 12 மணிக்கு வீட்டுக்கு போன அப்புறம் வேலை பாரு சொல்லி கொடுத்து விடுகிறார்கள். அவன் மொத்தத்துல அடிமையாக்கி அவன் நிம்மதியை கெடுத்து. இது எகிப்தின் வழக்கம். அவன் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லும் போது அவன் என்ன செய்தாங்க? இன்னும் அதிகமாய் வார்ப்பிக்கும்படி, செங்கல்களை வார்ப்பிக்கும்படி இன்னும் அதிகமான பழுக்களை கூட்டினார்கள். உலகம் உன் நிம்மதிய, உன் பலன, உன் ஆரோக்கியத்தை கெடுக்கும்படியான சகல வித்தைகளும் செய்யும். நீ இடம் கொடுக்காதே. தேவன் ஞானத்துடன் செயல்படு. தேவன் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார்? நீ கர்த்தர் சொல்றது கேட்டனா உன் ஆசீர்வாதத்தையும் உன் நன்மையும் உன் பலத்தையும் ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீ நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பாய். உன் பிள்ளைகள் அவருடைய வாயில சோத்திரம் வரணும், துதி வரணும். சினிமா பாட்டும் கண்ட வியாக்கியானங்களும் வாயில வரக்கூடாது. உன் பிள்ளைகள் கனிகளா இருக்கணும். நல்ல செடி நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த கனி ஜீவனை கொடுக்கிறதா இருக்கணும். சாட்சி உள்ளவனா வாழணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆண்டவர் அழைத்து நீ போகணும்னு இருந்தா போய் தான் தீரணும். அடுத்த சந்தி கர்த்தருக்குள்ள வளரணும். நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? எசேக்கியாவை பிடிச்சிட்டு இருக்கதான் பிரச்சனை. எசேக்கியாவை பிசாசு கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா தேவன் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னாரா? ஆனா நிறைய பேர் எசேக்கியாவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு என்ன செய்யும்? ஆயுஷ்ட கூட்டி தாரோம். அவனுக்கு பிள்ளை எங்க நின்னா? சேவகனா போய் நின்னா. தேவ சித்தத்தை மாத்தினால அவன் எங்க போய் நின்னா? சேவனா இருந்தான். கூப்பிட்டது யாரு? ஆயத்தப்படுத்துன்னு சொன்னது யாரு? இது நிறைய பேருக்கு தேவராஜ்யத்துக்கு போறதுக்கே ஆசை இல்லை. அதான் பிரச்சனை. அவன் சொல்லுங்க, அதை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அதுவே உனக்கு சிறந்ததாயிருக்கு. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மனப்பட்டு ராஜாவை மகிமைப்படுது. ஆண்டவரே, நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. நான் உன்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே இருக்கிறேன். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஹல்லேலூயா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். எனக்கு விரோதமாக எழும்புகிற சகல தந்திரங்களும் அவைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் பலன் என்னை ஆளுகை செய்யட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும். உமக்கு பிரியமுள்ளவனாய் வாழ எனக்கு இரக்கம் செய்யும். உம்முடைய சத்தியத்தில் வாழ இரக்கம் செய்யும். கிருபையில வாழ இரக்கம் செய்யும். உம்முடைய பலத்திலே வாழ கிருபை செய்யும். மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேளுங்க. அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். நானே கர்த்தர், நானே கர்த்தர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அவரோடு நாட்டப்பட்டு, அவரோடு நாட்டப்பட்டு, அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ அதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் உன்னை தொடரும். நீயோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உன்னை சார்ந்து ஜீவிக்க அப்படிப்பட்ட பலனை எனக்கு தாங்க. விசுவாசத்தில் உறுதியாய் வாழ அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்க. ஆண்டவரே, கரங்களை பிடித்து என்னை நடத்துங்க என்று கேளுங்க. நன்றாய் நடத்துவார்.
புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார், ஆத்மாவை தேற்றுவார், நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துவார். ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப நல்ல தேவன். நல்ல பிதாவே, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் திருப்திப்படுத்துவீராக. சமாதானங்களோடு நிலைக்கட்டும், சந்தோஷம் நிலைக்கட்டும், ஒவ்வொரு பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஏற்ற பலன்கள் ஏற்ற கனிகள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல தேவ உத்தாசையும் வெளிப்படட்டும். முற்றிலுமாய் வருமன தாழ்த்தி பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். சீயோனின் நாயகர் மகத்துவங்களே, சீயோனின் நாயகர் மகத்துவங்களே, என்ன என்ன நெஞ்சோ சிலிர்க்குது, என்ன என்ன நெஞ்சோ சிலிர்க்குது. எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். பரமனோடு வாடும் வாழ்க்கை, பரமனோடு வாடும் வாழ்க்கை, இன்பமான அனுபவம், இன்பமான அனுபவம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். முழங்க தேவ மூலம் அவரே, முழங்க தேவ மூலம் அவரே, பிரியப்படுத்தி மகிழ்வேலே, பிரியப்படுத்தி மகிழ்வேலே. எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். இறுதி வாரே எல்லை நடத்தும், இறுதி வாரே எல்லை நடத்தும். எந்த ராஜா கொண்டு, எந்த ராஜா கொண்டு. எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். சீயோனின் நாயகர் மகத்துவங்களே, சீயோனின் நாயகர் மகத்துவங்களே, என்ன என்ன நெஞ்சோ சிலிர்க்குது, என்ன என்ன நெஞ்சோ சிலிர்க்குது. எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். பரமனோடு வாழும் வாழ்க்கை, பரமனோடு வாழும் வாழ்க்கை, இன்பமான அனுபவம், இன்பமான அனுபவம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். எப்பனி சபையில் துதிப்பது இன்பம், அவையில் நிறைந்து தொடுவது இன்பம். முழங்க தேவ மூலம் அவரே, முழங்க தேவ
துதிப்பது என்ன ஆவியில் நிறைந்து தொழுவது என்ன தேவனின் சபையில் துதிப்பது என்ன ஆவியில் நிறைந்து மகிழ்வது இறுதி வாரே என்னை நடத்த இறுதி வாரே என்னை நடத்த எந்த ராஜா என்னை கொண்டு எந்த ராஜா என்னை கொண்டு தேவனின் சபையில் துதிப்பது என்ன ஆவியில் இருந்து தொடுவது என்ன 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 தேவனின் சபையில் துதிப்பது என்ன ஆவியில் இருந்து தொடுவது என்ன. எல்லாம் கையில தொட்டு கையில தொட்டு கையில தொட்டு கையில தொடுகிட்டு ஆவிலை நிறைந்து ஆவிலை நிறைந்து ஆவிலை நிறைந்து ஆவிலை நிறைந்து பரிசுத்த நிறைந்து அந்நிய பாஷையோடு ஜெபிப்போம், அந்நிய பாஷையோடு ஆராதிப்போம், அந்நிய பாஷையோடு கிருபையோடு ஆராதிப்போம். Sadaram, 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 Sadaram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Tabara bara 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 bara. Duvara bara 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 bara. Tabara bara 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 bara. Şadera, 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 şadera. Pedave, şadera, pedave, şadera. Yesuve, şadera, yesuve, şadera. Perşadere, şadera bara 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 bara. O da 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 la kara ba 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 ba. O da 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 la kara ba 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 ba. Oda da 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 la kara ba ba ba. Sateram 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 sodram sodram. Irugara vayte kathara mahima padudu. Maha parishuthamule pidave. Parishuthalithile kodiyathodu vishakodu appada namathe mahima padudu. Mahimayodu jeevanodu vallamayodu abhishekathodu kirubayodu mahimayodu aaradhige. நாளை கத்த தந்தீரே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், நோய்கள், சோதனை, போராட்டங்கள், அந்தகாரம், விசாசம் கட்டுகள், வாதக மாந்திரிக கட்டுகள், பல சோதனைகள், துன்பங்கள் உடைவுடப்பா. ஆச்சரியமாக எத்தனையோ நாங்கள் பாடுகளை அனுபவித்த அநேருக்கு
கர்த்தர் நீரற்ற போல மகிமையின் ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் மழை செய்கிறீர். நீ நல்ல தேவன், கைவிடாத தேவன், அற்புதத்த தேவன், அநாதி தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய தேவன். அப்பா கர்த்தர் தமிழ பிள்ளையோட கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், ஆராதிக்கிற ஜனங்களுக்கு பதில் தருகிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அப்பா ஜீவநாயகர் ஜீவாதிபதி எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தேவனுக்கா ஸ்தோத்திரம். பேசுகிற தேவன் இன்றைக்கு ஜனங்களோடு பேசுவீராக, சத்தியங்களின் ஆழங்களை நடத்துவீராக, சியோன் தருவீராக, சியோன் ஆனந்தத்தை தருவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரா இயேசு கர்த்தருடைய நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 23வது 24வது சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்த என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பூமி அதன் நிறைவும் உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஆத்மாவை தேற்றி நீதி தம் நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி, மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் மரண இருள் திடீர்னு சடியாக வருது. எந்த நிமிஷம் மனுஷனுக்கு என்ன வரும்னு யாருக்குன்னு தெரியும். தேவனுடைய கிருபைக்குள்ளே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ மரண இருள் வந்தாலும் என்ன செய்ய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மை உனக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபை உன்னை தொடர்ந்துகிட்டு இருக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய மகிமை உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உன்னை காக்கும்போது எந்த தீமையும் உனக்கு அணுகாது. ஹல்லேலூயா. வாதைகள் அணுகாது, சாபங்கள் அணுகாது, சாத்தானுடைய கட்டுகள் அணுகாது, அந்தகார இருள் அணுகாது, பிசாசின் போராட்டம் அணுகாது. எந்த தீமையும் அணுகாமல் தேவன் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கடந்த ஒரு குடும்பத்தில் செய்வனால எல்லாரும் தொலைஞ்ச நிலையில் இருந்தாங்க. அவங்க ஆண்டுக்குழுக்கு தானே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்த போது கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு 40-45 வருஷமா இருந்த அந்த சாபம், அந்த வாதையின் இருள், அந்த மரண இருள் அது அகன்று போனது. அல்ல தேவனுக்குள் விசுவாசத்தில் பலப்பட கர்த்தருக்குள் பலவான்களாக திகழ்ந்தார்கள். அல்ல ஜெபிக்க 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 ஆராதிக்க கர்த்தருக்குள் பலவான்களாக திகழ்ந்தார்கள். அல்ல கர்த்தர் தம்முடைய கிருபையிலே தாங்கி அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இரு கரங்களை வைத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, 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 praise the Lord. Oh, ra bara 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 bara.
ஓர பர 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 பலமா ஓர பர 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 பலமா ஓர பர 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 தியாதர பலமா சந்தரா கர பல பலமா ஓலா கர பல 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 பலமா ஓலா ராதா ராதா சந்தரா கர பப பப ஓலா ராதா 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 கர பப பப ஓலா கர ல கர ல கர ல கர ல கர ஓதி ராதா ராதா சந்தரா கர பப தி ராதா ராதா சந்தரா கர பப தரா ராதா ராதா கர பப பப ஓலா ராதா ராதா கர பப பப ஓ தர பல 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 தர பல 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 ஓ ரபர பர 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 ரபர பர 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 ரபர பர 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 சதரம் 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 praise the Lord hallelujah hallelujah கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். தேவனது நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், கர்த்தருடைய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ரகசிய வருகை தான் நம்பிக்கை. அப்போ நீ ரட்சிக்கப்பட்டுக்கிறாய், உன்னுடைய செய்தி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டோட ரகசிய வரியை பற்றி நீ பிரசவம் பண்ணுகிறாயா? ரகசிய வரிக்கு நீ ஜனங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாயா? ரகசிய வரிக்கு ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பைபிள் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரது ரகசிய வருகையே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதுவே நம்முடைய ஜீவன். ஹல்லேலூயா. அதுவே நமக்கு முதுகெலும்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவே நமக்கு முதுகெலும்பு. ஹல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டின் அபிஷேகம் இன்னைக்கு அதிகமாக உலகம் முழுவதும் இந்த பரிசுத்தோட அபிஷேகம் பொழியப்பட்டு கொண்டே வருகிறது. பரிசுத்த ஆவியான பரிசுத்த பவுல் மூலமாக வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் என்று உணர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சாத்தானுடைய ஆவி, லூசிபரின் ஆவி, வலுசற்பத்தின் ஆவி பாருங்கள் கிரியை செய்து அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குகிறது, அநேக ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் மாசமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அபிஷேகத்தை உலகம் எல்லா சபைகளிலும் ஆண்டு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவ ஜனகம் நாம் உலக ஜனத்தை விட்டு வேறுபட்டு ஜெயிப்பது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய உபதேசத்திற்கும் முதலிடம் ஒரு தேவ பிள்ளை கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சத்தியத்தின் ஜீவனை அழிக்கும்படியாக பிசாசு போராடுகிறான். ஹல்லேலூயா. வலுசற்ப ஆவிகள் போராடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஜெப அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கான ஒரு ஆராதனை அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த வல்லமைகளை நான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அந்த வலுசற்ப கிரிகளை அழிக்கணும். கர்த்தர் அதுக்காக தரிசனத்தை தருகிறார், உன்னதமான அனுபவங்களை தருகிறார், ஆவியின் வரங்களை தருகிறார், கர்த்தர் அக்கினி அனுபவங்களை தருகிறார், பரலோக அனுபவங்களை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வானத்திலே வரப்போகிறார், நிச்சயமாய் வருவார், கொஞ்ச காலத்து வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய வருகைக்கு தாமதத்திற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியும் போது ஆண்டோட வருகை நிறைவேறும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு நிச்சயம் மறுபடியும் வருவார், மகிமையிலே வெளிப்படுவார். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. ஒன்றும் பொய்க்கவில்லை, எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகரியா 12ஆம் அதிகாரத்திலே எருசலேமை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எருசலேமிலே தேவ ஆலயம் கட்டப்பட வேணும். ஹல்லேலூயா. அப்போ எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட வேணும். அந்த கட்டப்படும் போது கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும்போது
எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறும் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே நிச்சயமாக அவர்கள் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டது. நிச்சயமாக அவர்கள் கட்டுவார்கள், நிச்சயமாக அவர்கள் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சாலமோன் எந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினாரோ அதே இடத்துல மறுபடியும் தேவாலயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. தேவன் காண்பித்த இடத்துல சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அங்க அந்த ஆலயம் கட்டப்படாதபடிக்கு சாத்தானுடைய பயங்கரமான தடைகள நாட்களை எழுந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு சகரியா 12ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்திலே, இஸ்ரவேலை நான் பாரமுள்ள கல்லாக ஆக்குவேன், நல்ல வெயிட்டான தேவ பிள்ளையாக மாற்றுவேன், ஒரு குண்டை போல மலையை போல பாரமுள்ள கல்லை போல தேவ ஜனங்களை நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா ஜாதியாரும் கூடினாலும் அவர்கள் இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தடைகள் வந்தாலும் தேவ ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்டியே தீர்வார்கள். ஹல்லேலூயா. அதற்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்போஸ்தல உபதேசம் ஒரு பாரமுள்ள கல் போல காணப்படும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரது உபதேசம் முதுகெலும்பாய் காணப்படும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வலுசர்ப்ப ஆவிகள் அவ இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு ஜனத்தோடும் இந்த காலகட்டத்திலே போராடி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அவளை நசுக்க அவளை மிதிக்க வலுசர்ப்பத்தை மிதிப்பாயும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு சர்வலோகத்தின் தேவன் ஆண்டவராக கர்த்தர் இயேசு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் ஆண்ட வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வீக சுகம் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு உபதேசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 976வது பாட்டு. கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். வேண்டுதல் கேட்பேன், விண்ணப்பம் கேட்பேன், உமது சன்னதியில் காத்திருப்பேன். வேண்டுதல் கேட்பேன், விண்ணப்பம் கேட்பேன், உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். தேவ தயவு குறையவில்லை, தேவனின் மகிமையில் ஆனந்திப்பேன். தேவ தயவு குறையவில்லை, தேவனின் மகிமையில் ஆனந்திப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். பரிசுத்தப்பட்டிடு உந்தனை வார்த்தையால் தேவ கிருபையில் ஆனந்திப்பேன். பரிசுத்தப்படுத்திடு உந்தனை வார்த்தையால் தேவ கிருபையில் ஆனந்திப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திட தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். தீங்கு எதுவும் வராது வாழ்வு, தேவ சன்னதியில் ஆராதிப்பேன். தீங்கு எதுவும் வராது வாழ்வு, தேவ சன்னதியில் ஆராதிப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடு தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடு தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். வேண்டுதல் கேட்பேன், விண்ணப்பம் கேட்பேன், உமது சன்னதியில்
ஜெபங்கள் கேட்பீர், விண்ணப்பம் கேட்பீர், உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடும் தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடும் தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். தேவ தயவு குறைய பெருவை, தேவனை மகிமையில் ஆனந்திப்பேன். தேவ தயவு குறைய பெருவை, தேவனை மகிமையில் ஆனந்திப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடும் தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடும் தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். பரிசுத்தப்படுத்திடும் உந்தனின் வார்த்தையால் தேவ கிருபையில் ஆனந்திப்பேன். பரிசுத்தப்படுத்திடும் உந்தனின் வார்த்தையால் தேவ கிருபையில் ஆனந்திப்பேன். கிருபையில் என்னையே நடத்திடும் தேவனே, உமது சன்னதியில் காத்திருப்பேன். 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 அப்போ கர்த்தர் இன்னைக்கு ரோகிகளை சௌக்கியப்படுத்துகிறார், மரண நோயாளிகளை ஆண்டவர் இன்னைக்கும் சௌக்கியப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஜீவிதம் தருகிறார். கர்த்தருடைய உபதேசம் விசுவாச பிள்ளைகளுக்கு அது பாரமுள்ள கல்லல்ல. இயேசுவை ஜீவிதத்தில் சுமப்பது பாரமுள்ள அனுபவம் அல்ல. ஹல்லேலூயா. அது ஆனந்தமாக்கிய அனுபவம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை விட்டாச்சுன்னா உனக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உபதேசம் நமக்கு பாரமுள்ள கல் அல்ல, அது நமக்கு ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 என் முகம் மிருதுவாக காணப்படுகிறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது மைமுள்ள இயேசு மைமேலே வெளிப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2 Peter 3:9 எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனது வாஞ்சை. ஹல்லேலூயா. எல்லா மனுஷர் ரட்சிப்புக்காக தேவன் நீடிய பொறுமையுடன் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பூர்ணப்பட வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:7 தேவனுக்கு பிரியமான ஒரு கனியாக நாம் மாற்றப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கனி பரிசுத்தவான்களை குறிக்கிறது. தேவனுக்கு பிரியமான கனின்னு சொன்னது யாரை குறிக்கிறது? பரிசுத்தவான்களை, பரலோகத்தில் போகக்கூடிய ஜனங்களை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் யாவரும் சத்தியத்தில் சேரி பரிசுத்தவான்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய கனியாக மாறணும். உன்னதப்பட்ட 4:16 அருமையான கனிகளை புசிக்கும்படியாக ஆத்தும நேச தோட்டத்திலே வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. சபையில் உள்ள எல்லாரும் அருமையான கனிகளாக மாற்றப்பட வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு திரைச்சாலையை 2ஆக கிழித்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அபவிதமாக ஒரு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிற அந்த மகிமையை, அந்த வழியை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது சீயோனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் செல்ல வேண்டியது சீயோனுக்கான நாம் ஆயத்தப்பட வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதா 20ஆம் வசனத்திலே மகா பரிசுத்த விசுவாசம் நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 Thessalonians 5:23 ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமாக காக்கப்பட வேணும். ஹல்லேலூயா. நீதிமொழி 23:7 அவனது இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு நினைவு உண்டு, நமக்கு ஒரு மனது உண்டு, நமக்கு ஒரு சிந்தை உண்டு, நமக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பல அம்சங்களோடு எல்லா
பதிலும் ஆண்டோட மகிமை, அபிஷேகம், வல்லமை, ஜீவன் இறங்க வேணும். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு ஏற்றதாக நான் மாற வேணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாற வேணும். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நீ கர்த்தருடைய ஒரு சாட்சியாக நீ மாற வேணும். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட கனியாக நீ மாற வேணும். ஹல்லேலூயா. நீ சாதாரண கனி அல்ல, அருமையான கனி, விலையேறப்பட்ட கனி என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை சொல்லும்போது 1 நாளாகமம் 28 என் குமாரனாகிய சாலமோனே, நீ தேவனை நன்றாக அறிந்திருக்கிறாய். தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லிக் கொடுத்தார். அவர் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தனுடைய இருதயத்தின் தோற்றத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை கவனிக்க வேணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேணும், சத்தியத்திலே தேர்ச்சி அடைய வேணும், சத்தியத்திலே நம்முடைய குடும்பம் ஜீவிக்க வேணும், சத்தியத்துக்காக பாடுபட வேணும், சத்தியத்துக்காக செலவு பண்ண வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பரலோகம் உன்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் பாரமுள்ள கல்லல்ல. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இயேசுவே ஜீவனுள்ள கல். ஹல்லேலூயா. இயேசுவை உயிர்ப்பிக்கும் கல். ஹல்லேலூயா. இயேசுவை விளையாடப்பட்ட கல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வாழணும். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஹல்லேலூயா. பல விதமான ஆவிகள் உனக்கு விரோதமாக செலவுள்ள போராடும். ஹல்லேலூயா. ஆனா நீ கர்த்தருக்குள் இருந்தால், தேவன் உனக்குள் இருந்தால், எந்த ஆவியும், எந்த வாதையும், எந்த பில்லிசனையும், மரண கட்டுகளும், வலுசற்ப ஆவிகளும், சாத்தான ஆவிகளும் உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. அதான் பைபிள் தெளிவாக சொல்லுகிற சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ மகாபரிசுத்த விசுவாசத்திலே வளர வேணும். ஹல்லேலூயா. தேவன் எதற்கு அவனை ரட்சித்தார், தேவன் எதற்கு அவன் அபிஷேகத்தார், தேவன் எதற்கு அவனை அடைத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த சபையின் ஊழியத்தை தாங்கும்படியாக ஆண்டவனை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீ தசம காணிக்கை மூலமாக, நன்றியறிதல் காணிக்கை மூலமாக, பொருத்தனை காணிக்க மூலமாக கர்த்தருடைய சபை ஊழியத்தை நீ தாங்க வேண்டும், உன் குடும்பம் தாங்க வேண்டும், உன்னோட பிள்ளைகள் தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுகிற சத்தியம். ஹல்லேலூயா. 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 அப்போ கர்த்தவனை கனமானுவார், உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நீ எதற்காக மனம் திரும்பினாய், எதற்காக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் எடுத்தாய், எதுக்காக அபிஷேகம் பெற்றாய், எதற்கு அப்போஸ்தல சத்தியங்களை, பரலோக சத்தியங்களை தேவன் தந்தார். நீ பரலோக ஆயத்தம் பெறும்படியாக, மணவாட்டி சாணம் பெறும்படியாக, ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக, சீயோனை வாழும் பாக்கியத்தை பெறும்படியாக இந்த அனுபவத்திலே கர்த்தவனை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 953 பாட்டு. சத்திய ஆவியை முற்றிடுமே, சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே, சத்திய ஆவியை முற்றிடுமே. பாவமும் சாபமும் எங்குமே சபையில், சத்திய தேவனில் வல்லமை இறங்குமே. சாபமும் எங்குமே சபையில், சத்திய தேவனில் வல்லமை இறங்குமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே, சத்திய ஆவியை முற்றிடுமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே, சத்திய ஆவியை முற்றிடுமே. தெய்வீக பாடலை சபையில் பாடி உம்மை தொழுது மகிழுமே. தெய்வீக பாடலை சபையில் பாடி உம்மை தொழுது மகிழுமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே, சத்திய ஆவியை முற்றிடுமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே, சத்திய ஆவியை முற்றிடுமே. ஆனந்தமான தேவ வசனம் மறுப அனுபவம் தந்திடுமே. ஆனந்தமான தேவ வசனம் மறுப அனுபவம் தந்திடுமே.
சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே சத்திய ஆவியை கொட்டிடுமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே சத்திய ஆவியை கொட்டிடுமே. தேவன் அருளும் சிம்மாசனத்தில் அமருநாதா பாக்கிய நாள். தேவன் அருளும் சிம்மாசனத்தில் அமருநாதா பாக்கிய நாள். சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே சத்திய ஆவியை கொட்டிடுமே. சர்வாங்க சுகந்தரும் யெகோவா தேவனே சத்திய ஆவியை கொட்டிடுமே. நம் மனவாட்டி சாணம் தருகிறார், ஜீவிகிற இடம் தருகிறார், வெண்வசனம் தருகிறார், மகிமையின் ஆளுகை தருகிறார். இயேசுவோடு யுகமாக வாடு பாக்கியம் சீவனிலே கத்த தரு. இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நீ அறிவிக்க வேணும். ஜனங்களுக்கு இதுதான் பிரயோஜனம். சத்தியத்தை நீ சரியா சொன்னா சாகுற வரை விசுவாசத்தில் வாழ்வாங்க. இல்லைன்னா விட்டுட்டான்னே காற்றடிச்ச மழை போல என்ன கொஞ்சம் கொஞ்சம் முளைக்கும், பட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் கைவிடாது. ஹல்லேலூயா. பனித்துளி இறங்குறது போல வசனம் அவன் ஜீவிதத்தில் இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஜீவிதத்திற்கு அல்ல, ஒரு சீயோனு செய்வதற்கு கர்த்தவனை அழைத்திருக்கிறார். அதை நீ அறிய வேண்டும். நீ ஒரு சீயோனாக மாற வேணும். இயேசு சீஷருடைய கூப்பிட்டு இது உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வருவேன், உங்களை என்னிடத்தை சேர்த்துக்கொள்ளே ஆண்டு சொன்னார். இயேசு சிலுவையில் மரித்தபின் 40ஆம் நாளிலே உயர அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. 40ஆம் நாளில் அந்த ஒலிவமலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்குறாங்க. ஒரு மேகம் வந்து இயேசு மூடிக்கொண்டு போயிடுச்சு. அவர் மறுபடியும் வந்து நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார் என்று வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தூதர்கள் சொன்னாங்க, இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதுவரை வசனத்தை கேட்டு கேட்டு பலப்பட்டு நான் அழுகின கனியா இல்லை, புழுத்த கனியா இல்லை, புளிக்கிற கனியா இல்லை, அருமையான மதுர கனியாக வெளியேறப்பட்ட சபையின் கனியாக நாம் மாற்றப்பட வேணும். ஹல்லேலூயா. தரமுள்ள விசுவாசியானே மாறணும். உங்கள் மனது சிந்தை எந்த நிலையில் காணப்படுது அது தேவனுக்கு ஏற்ற சிந்தையாக மாறணும். உலக சிந்தையா இல்லை, தேவனுக்கு ஏற்ற சிந்தையாக உங்கள் சிந்தை மாற வேணும். ஹல்லேலூயா. சாத்தான் வலுசற்பாய் மூலம் கூடிய வியாதிகளை சில உள்ள தேவ பிள்ளையுடைய வாக்கில் ஏற்படுத்தி கலங்க செய்வான். ஹல்லேலூயா. மரண பயத்தை ஏற்படுத்துவான். நீ தேவனுக்குள் இருந்தால் வலுசற்ப ஆவிகள் உன்னை எதுவும் செய்ய முடியாத திட்டமாக நீ அறிந்திருக்க வேணும். ஹல்லேலூயா. உன்னோட ஜெபம், உன்னோட ஆராதனை உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாலசிங்கத்தையும் வலுசற்பதையும் மிதிக்கும் பலனை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குடும்பத்தை, யோபுடைய குடும்பத்தை போல கத்த வேலை எடுத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை சிலுவை மரணத்து மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்தார். ஹல்லேலூயா. திருச்சலை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த மார்க்கம் தான் மகா பரிசுத்த ஸ்தல மார்க்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிசாசம் வீட்டுகளுக்கு நுழையக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன் ஜெபம், ஆராதனை உன் குடும்பத்தை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யார் கிறிஸ்துவுடையவர்கள்? எப்போது நான் கிறிஸ்துவுக்குள் வர முடியும்? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நான் கிறிஸ்துவுக்குள் பூர்ணராக வந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தால் நம்முடைய பேரை கத்த பரலோகத்தில் எழுதுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபதேசங்கிற கல் உனக்கு பாரம் அல்ல, அது உனக்கு மகிமை, தேவ மகிமையை தருகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா.
இந்த சத்தியத்தை உன்னை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசி வரை போஷிப்பார். ஹல்லேலூயா. கடைசி வரை உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே பரிசுத்தம் பெற்றவன் உலகத்தை வெறுக்க வேணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பெற்றவன் ஒரு வேறுபாட்டை ஜீவியம் செய்ய வேணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பெற்றவன் விசுவாசத்தின் ஜீவிதம் செய்ய வேணும். ஹல்லேலூயா. இவர்களுக்கு பேர் தான் சீயோன் மார்க்கத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவர்களுக்கு பேர் தான் சீயோன் மார்க்கத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருகையின் ஆயத்த ஜனங்கள் எக்காலம் துணிக்கும் போது பறந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. ரகசிய வருகிலே பறந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழப்போகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 7:21 பொல்லாத சிந்தனை வராதபடி உன்னை ஜெபம் மூலம் ஆராதனை மூலம் நீ பாதுகாத்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. ரோமர் 8:6 பார்க்கும்போது மாம்சத்தின் சிந்தைகளை அகற்றி ஜெய ஜீவிதம் நீ செய்ய வேணும். ஹல்லேலூயா. ரோமர் 1:28 கேடான சிந்தை வராதபடி வசன கிருபையிலே உன் ஆத்மாவை நீ பாதுகாத்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேணும். ஹல்லேலூயா. எப்போதும் பைபிளும் கையுமா இரு. ஹல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடலை சொன்ன தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 2:4 தகாத சிந்தனை வராமல் எப்போது துதிகளை செய்யணும். துதி செய்தா எரிவ கோட்டைகள் தகர்ந்து விழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பங்களை பிடித்து சோதனம் பண்ணினான். யோனா வயிற்றிலிருந்து யோனா மீனுக்கு வயிற்றிலிருந்து சோதனம் பண்ணினான். ஹல்லேலூயா. பவுலும் சோதரம் அந்நிய பாஷையில் ரொம்ப பேசுகிறேன், அதனால சோதரிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு அபிஷேகம் தர எதுக்கு? கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் துள்ளணும். அவருக்கு எவ்வளோ பலம் இருக்கோ 10 அடி துள்ளணும். நிறைய அந்நிய பாஷை பேசி வீட்டு போகணும். அதுக்காக தந்திருக்காரு. இன்னும் பைபிளை படித்து பாருங்க. பரிசுத்த பெற்றவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். யார் யார் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? ஆசீர்வாத கூடாரத்தை கட்டுறாரு. ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தை கொடுக்கும்போது தேவனுடைய வேலையை செய்தாங்க. ஆசீர்வாத கூடார வேலையை செய்தாங்க. சபையை கட்டும்படியாகத்தான் அபிஷேகம் தருகிறார். ஊழியத்தை கட்டும்படியாகத்தான் அபிஷேகத்தை தருகிறார். வேற ஒண்ணுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தது உன்னை மறுரூபப்படுத்துவார். உனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். அந்த மறுரூபம் உனக்குள்ள இருந்தால் உன்னை பரலோக ஆயத்தம் தருவார். மகிமையினால பரிசுத்தாவியான சாவுக்கு சரி உயிர்ப்பை போல உன்னை மேலே கொண்டு போகிறது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியில் கீழே தான் கிடப்பார். அதுக்கு தான் பரிசுத்தாவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 வேதத்தின் சத்தியத்தை நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 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 அப்போ என்ன சொன்னோம்? உலக சிந்தை பிலிப்பியர் 3:19 உலக சிந்தை உன்னை நாசப்படுத்தாமல் இருக்கு. எல்லா ஆராதனைகளிலும் குடும்பமாக நீ குடும்பம் பிள்ளைகளும் பங்கு பெற வேணும். ஹல்லேலூயா. இந்த சிந்தனை கெடும்போது சிந்தனை எப்படி இருக்குது? தேவனை பற்றி இருக்கணும். சிந்தனை பரலோகத்தை பற்றி இருக்கணும். 24 மணி நேரம். லோக சிந்தனை வந்துச்சுன்னா நீ அழிஞ்சு போவ. ஹல்லேலூயா. அழிவு வரும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே அந்தகாரம் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையிலே மரண இருள் வந்துவிடும். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே வருஷப்பு ஆவிகள் வந்துவிடும். ஹல்லேலூயா. அது உன் வாழ்க்கையை அழித்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அந்தகாரம் வந்தா நீ தேவனுடைய வெளிப்படுத்தலை இழந்து போவாய். உனக்கு தேவன் தந்திருக்கிற கர்த்தருடைய வெளிச்சத்தையும் இழந்து போவாய். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். உனக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தல், தேவன் தந்திருக்கிற கர்த்தரின் வெளிச்சம், ரெண்டும் ஒன்று மாறிடும். உனக்கு உள்ளுக்கு அந்தகாரம் வந்துடும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயோனின் வெளிப்படுத்த உனக்கு நிலைத்திருக்க தேவனுக்காக நீ வாட வேணும். தேவனுக்கு ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்க, உலகத்துக்கு நீ அள்ளி கொடுக்குற அதெல்லாம் நிறுத்தி ஸ்டாப் பண்ணு. ஆண்டுக்கு ஆண்டோட ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஸ்டாப் பண்ண. அவசியம் இல்லாத உலகத்துக்காக செலவழிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குடும்பம் மூலம் கர்த்தருடைய பெரிய ஊழியம் நடக்க வேணும். ஹல்லேலூயா. அப்போது வலுசர் பாவிகள் உன் குடும்பத்தை அழிக்காதபடி தேவன் குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீ உன் குடும்பம் தேவனுக்கு வைராக்கிய ஜனமாக ஜீவிக்க வேணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இயேசுவை மாத்திரம் பின்பற்ற வேணும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்து ஜெபம் செய்து ஜெபம் செய்து உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி வருஷம் ஆவிகளை நீ அழித்து போட வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போ உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசிரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆசிரிக்கப்பட்ட ஜனமானி மாறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1964 துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். கள்ளமுள்ள கடின பாதை நான் நடந்தேனே. கத்தரனை இரக்கத்தை நான் பெற்றேன். கள்ளமுள்ள கடின பாதை நான் நடந்தேனே. கத்தரனை இரக்கத்தை நான் பெற்றேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். சீனாய் மலையிலே நான் ஏறுவேன். மோசே போல தேவனோடு நானும் பேசுவேன். சீனாய் மலையிலே நான் ஏறுவேன். தேவனோடு நானும் பேசுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். மோசே மோசே என்னை அழைத்தவர் என்னை பேசலை அழைத்திடுவார். மோசே மோசே என்னை அழைத்தவர் என்னை பேசலை அழைத்திடுவார். தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். யோபுவை போல ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு சுதந்தரிப்பேன். யோபுவை போல ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு சுதந்தரிப்பேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். கல்லுமுள்ள கடின பாதை நான் நடந்தேன். கத்தரது இரக்கத்தை நான் பெற்றேன். கல்லுமுள்ள கடின பாதை நான் நடந்தேன். கத்தரது இரக்கத்தை நான் பெற்றேன். தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். சீராமலையிலே நான் ஏறுவேன். மோசே போல தேவனோடு நானும் பேசுவேன். சீராமலையிலே நான் ஏறுவேன். மோசே போல தேவனோடு நானும் பேசுவேன். தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். மோசே மோசே என்னை அழைத்தவர் என்னை சொல்லி அழைத்திடுவார். மோசே மோசே என்னை அழைத்தவர் என்னை சொல்லி அழைத்திடுவார். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து பாடுவேன். பாரங்கள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். யோபுவை போல ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு சுதந்தரிப்பேன். யோபுவை போல ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு
சுதந்தரிப்பேன். தேவாதி தேவனை துதித்து துதித்து பாடுவேன். பாடுகின்ற நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். தேவாதி தேவனை துதித்து துதித்து பாடுவேன். பாடுகள் நீக்கினார் அவரை நான் போற்றுவேன். சாத்தான் வலுசரப்பு ஆவிக்கலாம், எப்போ அழிக்கலாம், குடும்பத்தை அழிக்கலாம், டெமாலிஷ் பண்ணலான்னு சொல்லி அவன் ரெடியாக ஆயத்தமாக தந்திரமாக காத்துக்க எங்கே இடம் கிடைச்சாலும் அழிக்க ரெடியாக இருப்பான். நீ இடம் கொடுக்க கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. விழிப்பாக இருக்கணும், விழிப்பாக ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், இரவலாக ஜெபிக்கணும், போராட்ட ஜெபிக்கணும், உபவாசத்தை ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபம், காலை ஜெபம், பகல் ஜெபம், மாலை ஜெபம், இரவு ஜெபம், நடிச்சாம ஜெபம் உன் வாழ்க்கையில் காணப்பட வேணும். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் கிடந்தா எந்த சாபமும் வாதியும் உன்னை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானை ஆவி உன்னை நொறுக்க முடியாது. ஹல்லேலூயா. வலுசர்ப்பு ஆவி உன்னை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. 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 அப்ப நீ கர்த்தருடைய அடைக்கலத்தில் வரணும். கர்த்தருடைய அடைக்கலம் தான் தேவ சபை. அடைக்கலத்தில் பிடிக்க அந்த இறுக பிடிச்ச அதோனியாவுக்கு உயிர் கிடைச்சது. ஹல்லேலூயா. ஆண்ட பலமாண்டு ஆலயத்தை பிடிச்சா உனக்கு உயிர் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அழிய மாட்டாய், சாக மாட்டாய், உன் குடும்பம் அழியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தெய்வீகத்தில் வாழும் போது பிசாசு வீட்டிலே நுழையாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4 ஒரு சிந்தனை 8 விதத்தில் காணப்பட வேணும். தேவனை மகிமைப்படுத்துகிற சிந்தனை உனக்குள்ளே வர வேணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனக்கு கிடைத்த எல்லா பொருட்களும் 10 ஒரு பாகத்தை ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு கையிலே கொடுத்து தேவனை மகிமை சிந்தனைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர வேணும். ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்த பழக வேணும். ஹல்லேலூயா. அப்போ தெய்வீக சிந்தனை, தெய்வீக வாழ்வு, தெய்வீக ஆராதனை, தெய்வீக பிரதிஷ்டை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசனை விழுங்க நீ அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. நீ அப்பேற்பட்ட வேளையிலே தேவனுடைய செட்டை நேலிலே தஞ்சம் பெற வேணும். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவிடத்தில் வந்து தஞ்சம் பெற வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய அடைக்கல பட்டணத்தில் வந்து தஞ்சம் பெற வேணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய செட்டினில் தான் சபை ஆராதனை அனுபவம். நீ உன்னோட குடும்பம் ஒழுங்காக சபை ஆராதனையிலே நாம் பங்கு பெற வேணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வலுசர்ப்பு ஆவி, கொடிய நோய், மரண நோய், இந்த கொடிய கட்டு ஒன்று தாக்காது. இந்த ஆராதனை ஜீவன் உன்னோட சுவாசமாக இந்த ஆராதனை காணப்பட வேணும். ஹல்லேலூயா. 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 நீ உன் குடும்பம் ஒழுங்காக சபை ஆராதனைகளே பங்கு பெற வேணும். அப்போது வலுசர்ப்பு ஆவிகள் உன் குடும்பத்துக்குள்ளே உன் வீட்டில் தற்கொலை நடக்காது. உன்னுடைய விஷம் முடிஞ்சு யாரும் சாக மாட்டாங்க. உன் வீட்டில் யாரும் பைத்தியம் முடிக்காது. உன் வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்காது. தேவன் பாதுகாப்பார், தேவன் பாதுகாப்பார், தேவன் பாதுகாப்பார். அது உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு அவள் தேவனுடைய வார்த்தையை மறந்து போனால், சாத்தான வார்த்தையை செவி கொடுத்தால் ஏவாளின் வாழ்க்கையிலே அந்த காலம் சூழ்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாம்பு வஞ்சிக்கிற சாத்தான், மோசம் போக்குற சாத்தான் அந்த ஏவாளை வஞ்சித்தான். ஹல்லேலூயா. ஏவாள் தேவன் விளக்குன்னு அந்த கனியாவை சாப்பிட்டாள். ஹல்லேலூயா. அவள் கர்த்தருடைய மகிமையை இழந்தாள், தேவனுடைய மகத்துவத்தை இழந்தாள், தேவனுடைய ராஜரீகத்தை இழந்தாள், தேவனுடைய சிநேகத்தை இழந்தாள். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சத்தியத்தை இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பைபிளில் இருக்குது, சர்ப்ப தந்திரம் உள்ளது. 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமான தன் சந்தனத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி சாத்தான் கிரியை செய்வான் என்று கூறினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மனதும் கெடுக்கப்படவே கூடாது, மனம் மாறக்கூடாது, மனம் சஞ்சலம் அடையக்கூடாது. அப்போ இயேசு வரப்போகிறார். கொஞ்சம் காலத்தில் இயேசு மேகத்திலே வருவார், பரிசுத்தவான்களுக்காக வருவார், மணமாட்டு சபைக்காக இயேசு வருவார், ஜெயமண்டவர்களை சீயோனிலே சேர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற சாத்தானவன் ஏவாளை மனதை கெடுத்தது போல உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கு என்று பவுல் கூறுகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ நீ இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 969வது பாட்டு. அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது, பரலோக தேவனின் அபிஷேகம்
சபையில் பொழியுது. தேவன் ஜெபிக்கும் போது வான தேவன் பொழிந்திடுவார். தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது வான தேவன் பொழிந்திடுவார். பரலோக தேவன் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவன் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. வானத்தில் நிகழும் அதிசயங்கள் வருகை அடையாளம் காட்டுது. வானத்தில் நிகழும் அதிசயங்கள் வருகை அடையாளம் காட்டுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரிசுத்தவான்களின் கூட்டத்தை தேவன் பேரு பெருகிறார். பரிசுத்தவான்களின் கூட்டத்தை தேவன் பேரு பெருகிறார். பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. எக்காலவரைக்கும் வேளையில் சபையை மேலே எடுத்திடுவார். எக்காலவரைக்கும் வேளையில் சபையை மேலே எடுத்திடுவார். பரலோக தேவன் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது வான தேவன் பொழிந்திடுவார். தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது வான தேவன் பொழிந்திடுவார். பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. வானத்தில் நிகழும் அதிசயங்கள் வருகை அடையாளம் காட்டுது. வானத்தில் நிகழும் அதிசயங்கள் வருகை அடையாளம் காட்டுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரிசுத்தவான்களின் கூட்டத்தை தேவன் வேறு பிரிக்கின்றார். பரிசுத்தவான்களின் கூட்டத்தை தேவன் வேறு பிரிக்கின்றார். பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. சபையை மேலே எடுத்திடுவார். சபையை மேலே எடுத்திடுவார். பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. பரலோக தேவனின் அபிஷேகம் மழை போல் சபையில் பொழியுது. அப்போ கர்த்தர் பரிசுத்தவான்களுக்காக வருவார். மணமாட்டி சபைக்காக வருவார். ஜெயகொண்ட பரிசுத்தவான்களும் வருவார். மணமாட்டி சீயோனிலே சேர்க்கும்படியாக மணவாளனாகிய இயேசு மத்திய வாரத்திலே வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற சாத்தானான ஏவாளி மனதை கெடுத்தது போல நம் மனது கெடுக்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குள் சிரமமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சிரமமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. எபேசு 2:3 மனது மாம்சம் சொல்கிறபடி நம்ம செய்யக்கூடாது. சுய சித்தம் செய்ய பிசாசு ஏவாளை தூண்டுன போல தூண்டுவான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவளை வெறுத்ததுக்கு தேவ சித்தம் மாத்திரம் செய்ய நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேணும். தேவனிடத்தில் மாத்திரம் ஆலோசனை கேட்க வேணும். ஆண்டு சொல்ல முழங்கால் படியிட்டு ஆண்டுவிட்ட உன்னுடைய எதிர்கால காரியங்களை நீ கேட்க வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்து விரோதமான காரியங்களை செய்யவே கூடாது. ஹல்லேலூயா.
அப்போ லாசருவை எழுந்துவான்னு இயேசு கட்டளிட்ட போது மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். அவனை கட்டியிருந்த பிரேத சிலைகளை அகற்ற இயேசு கட்டளையிட்டார். இதை நம்மை கட்டியிருக்கிற பிரேத சிலை இன்னும் நமக்கு கூட தான் இருக்குது. அந்த பிரேத சிலையை கட்டவர்கள் கத்தவனை உயிர் சத்தியத்தில் எழுப்பி விட்டார், ரட்சிப்பில் எழுப்பி விட்டார், அபிஷேகத்தில் எழுப்பி விட்டார், பரலோக வாழ்க்கை எழுப்பி. ஆனால் பிரேத சிலை இன்னும் கட்டப்பட்டதில் தான் நீ இருக்கிற, உனக்கு அது தெரியலை. அந்த பிரேத சிலைன்னு கழட்டுனாதான் தேவ மகிமை இறங்கும், தேவ ஆசீர்வாதம் இறங்கும், தேவோட அற்புதம் நிகழும், அவசியம் உன்னோட வாழ்க்கையில் நிகழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ பிரேத சிலைகளை அகற்றி கரை திரை அற்ற ஒரு மணவாட்டியாக நீ மாற வேணும். ஹல்லேலூயா. கரை திரை அற்ற ஒரு மணவாட்டியாக மாறணும். அப்போ ஆண்டவர், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ எழுந்து வா என்பவனை அழைப்பார் பல்லவத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு வருகையின் பங்காளியாக, வருகையின் சுதந்திரவாளியாக நீயும் உன்னோட குடும்பம் மாற வேணும். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகிமை நாளே மகிமை சத்தியத்தில் நடத்தி மகிமை சியோனிலே வாழ செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று சியோனுக்கென்று ஆயத்தமடைவோமாக. பாடல் புத்தகத்திலே 963 பாட்டு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். அதிசயங்களை செய்கிறே, அற்புதமும் செய்கிறே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். அதிசயங்கள் செய்கிறே, அற்புதமும் செய்கிறே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். வானமன்ன தந்திரே, காடு இறச்சி தந்திரே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். வானமன்ன தந்திரே, காடு இறச்சி தந்திரே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். பரிசுத்தத்தை தந்திரே, விசுவாசம் தந்திரே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். பரிசுத்தத்தை தந்திரே, விசுவாசம் தந்திரே, அன்பை மறவரே தேவனானலாம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். அபிஷேகம் தந்திரே, சியோன் தேவதம் தந்திரே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். அபிஷேகம் தந்திரே, சியோன் தேவதம் தந்திரே, உமது அன்பை மறவரே தேவனானலாம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம். சத்தியம் நமக்கு தந்த சோதரிப்போம், அல்லக தேவனை நமக்கு தந்த ஆனந்திப்போம்.
ஜெபிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஜெபிப்போம். ஆவிலே நிறைந்து ஜெபிப்போம். ஆவிலே நிறைந்து கண்ணீரோடு ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஓரா பல 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 ஓரா லா 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 கரா பா 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 ஓரா லா 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 சதா கரா பா 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 ஓரா லா 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 ஓரா பல 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 ஓரா லா 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 தமா மாமா மாமா லா கரா லா 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 ஓரா லா 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 சதா கரா பா 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 ஓரா லா 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 கரா பா 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 ஓரா லா 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 தர பல 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 தர பல 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 தர பல 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 ஓரா லா 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 கரா பா 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 ஓரா லா 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 கரா பா 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 ஓரா லா 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 கரா தேவட வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் மாறட்டும். வாதங்கள் மாறட்டும். வலுசம் ஆவிட போராட்டம் மாறட்டும். சாத்தான கட்டுகள் மாறட்டும். கொடு நோய்கள் மாறட்டும். அந்தகார இருள் மாட்டும். தேவரே விட மகிமை இறங்கட்டும். அப்பா விட வல்லமை ஜனங்கள் மீது ஊற்றப்படட்டும். அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அக்கறை வல்லமை இறங்கட்டும். உன்னத சீயானே மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய வியாதிகள் மாறட்டும். கவலைகள் மாறட்டும். சஞ்சலங்கள் மாறட்டும். போராட்டம் மாறட்டும். இயேசு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இருதயத்தில் கட்டிகளோட சரீரத்தில் அந்த கட்டுகள் மறைந்து போவதாக. நுரைய இருக்கிற எல்லா சிதைவுகள் பழுதுகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. எல்லா மூளைக்குழுக்கிற கட்டுகள், வயிற்றிருக்கிற கட்டுகள், யூட்ரஸ் இருக்கிற எல்லா பயங்கரமான கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். வயிற்று புண்கள் மாறட்டும். நெஞ்சிருக்கிற வியாதிகள் மாறட்டும். தலைக்குழுக்கிற வியாதிகள் மாறட்டும். கன்னத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். இயேசுவே சுகம் தருவீராக. சுகம் தருவீராக. சுகப்படுத்துவீராக. சுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு சாப்பிடுது. ஒவ்வொரு சாப்பிடுது. ஒவ்வொரு நோய்கள் மாறட்டும். மரண நோய்கள் மாறட்டும். மரணத்தை ஏற்படுத்துகிற வியாதிகள் மாறட்டும். பொல்லாங்கட வியாதிகள் மாறட்டும். சாத்தான கட்டுகள் மாறட்டும். மனுஷர்ப ஆவிகள் மாறட்டும். இருளின் அதிகாரங்கள் மாறட்டும். அந்தகார ஆவிட அமளிகள் மாறட்டும். தேவ விடுதலை. தேவ விடுதலை. தேவ விடுதலை. தேவ விடுதலை. தேவ விடுதலை. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தெரியும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குகிற லூசிபரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே எரிந்து போகட்டும். அழிவை ஏற்படுத்துகிற வலுத்தரப்பு ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போகட்டும். ஐயா மேலான விடுதலை தாரும். மேலான ஆசீர்வாதம் சீயோனை குமாரர்களாக சீயோனை குமாரத்திகளாக மாற்றும். சீயோனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. அந்த சீயோனின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீது வானத்து பரிமாறு இறங்கட்டும். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னி, அதுபோல இன்று முதல் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, காரியங்களை ஆசீர்வதி. நீ சொன்னதை நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்றி வருகிறீர். நீ நல்ல தேவன், ஒப்பற்ற தேவன், அதிசய தேவனாப்பா. பூர்ண கிருபையில நடத்தும். பூர்ண மகிமையில் நடத்தும். சீயோன் வெளிச்சல் நடத்தும். சீயோனுக்கு ஆயத்தப்படுத்தும். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதித்து கைகளை பலமா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya. கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதித்தா அல்லது சாபங்கள், நோய்கள், சேவன, மரணக்கட்டுகள், மரண நோய்கள், பில்லிசன மந்திரி கட்டுகள், வாத கட்டுகள், மரணக்கட்டு வந்து அநேகருக்கு இயேசு உள்ளே தந்திருக்கிறார். இயேசு வல்லமை அநேகர் சரீரத்தில் நேலிட்டது. தெய்வ அற்புதத்தை தேவன் ருசிக்க செய்தார். பூர்ண கிருபை நடத்தினார். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த பண்ணாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவா தேவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். குமாரா இயேசு கிறிஸ்துவை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேர்ந்தவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். இயேசு வரப்போகிறார், மேகத்தில் வரப்போகிறார். வருக சமீபம், சீயோன் வருகின்ற தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தினப்பட்டாலே இரு கரங்களை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.